நண்பர்களே, வணக்கம். இதுவரை நாம் திருக்குறளில் கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் 4 குறள்களை பார்த்திருக்கின்றோம். அதுகளை பற்றிய விளக்கங்களை எல்லாம் உங்களுக்கு எடுத்துச் சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது 5வது குறள். 5வது குறள் என்னவென்றால், "இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு." இதுதான் குறள். முதல்ல நீங்க குறளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல ஒரு மனிதனுடைய சிந்தனையை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய விருப்புகள், அவனுடைய வெறுப்புகள் என்கின்ற ரீதியிலே வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில என்று அந்த 4வது குறளிலே இருந்தது. ஆனால் இந்த 5வது குறளிலே எண்ணங்கள் இல்லை, இங்கு நம்முடைய செயல்கள். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. முன்ன இத இதுவரைக்கும் சொன்னதுல உன்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அது உன்னுடைய மாடல், அந்த இறைவனுடைய அவர் என்ன செய்யறாரோ அதே மாதிரிதான் நீனும் செய்யணும். இப்ப நாம கூட ஒரு கோச் வச்சுக்கிட்டு ஒரு விளையாட்டு படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த கோச் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதன் பிரகாரம் செய்யும்போது தான் நமக்கு அவர் விரும்பக்கூடிய அந்த விளையாட்டு நமக்கு வரும். அதே மாதிரிதான் இறைவன் இங்க நமக்கு ஒரு கோச் மாதிரி தான். வேண்டுதல் வேண்டாமை அப்படிங்கும்போது அந்த கோச் நானே வேண்டுதல் வேண்டாமையா இருக்கிறதுனால என்ன மாதிரி நீ இருந்தீன்னா உனக்கு எந்த விதமான இடுமையும் இருக்காது அப்படின்னாரு. அதே மாதிரி இந்த இதுல அந்த எண்ணங்கள் இல்ல, செயல்களுக்கே இப்ப வந்தாச்சு. செயல்கள்ங்கிறது என்னது? இருளில் சேர்க்கக்கூடிய 2 வினைகள். அது என்ன 2 வினைகள்? 2 வினைகள்னா நல்வினை ஒண்ணு, தீவினை ஒண்ணு. இதுதான் வினைகள். ஆக இந்த 2மே திருவள்ளுவர் சொல்றாரு, அது இருளை சேர்க்கக்கூடியது. அது சேரும்போது இறைவன்கிட்ட போக முடியாது. அங்க போயாச்சுன்னா இந்த இதுகள் நம்மள ஒண்ணும் செய்யாது, இது நம்மகிட்ட ஒட்டாது. ஏன்னா இந்த செயல்கள் எல்லாமே செயல்களை நாம செய்யாம இருக்கவே முடியாது. உலகத்துல மனிதர்களாக பிறந்த நாம் எந்த காரியம்னாலும் நல்லதோ கெட்டதோ எதனாலும் நாம செய்துதான் தீர்வோம். ஒரு நேரத்துல நல்லது செய்வோம், இன்னொரு நேரத்துல கெட்டது செய்வோம். இப்படி இந்த மாதிரி செயல்கள் எல்லாமே நமக்கு அமைஞ்சிருக்கு. அப்போ நல்வினை ஒண்ணும் இல்லைல்ல. ஏன் நல்வினையும் இதோட சேர்க்கிறாரு திருவள்ளுவர். இத அதுவும் இருள் சேர்க்குமா நம்மளை கொண்டு? நல்வினையும் நம்மளை இருளிலே தள்ளக்கூடிய ஒன்றா? அப்போ ஒருவேளை இது இந்த வினைகள் நாம செய்யறதன் மூலம் நம்முடைய இப்போ இந்த மத நூல்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, பிறவி எடுத்தல், மறுபிறவி எடுத்தல், எத்தனையோ பிறவிகள் எடுக்கிறது வைக்கிறது அப்படின்னு இந்த மாதிரிலாம் பல விஷயங்களை மத நூல்கள் எல்லாம் பேசுறாங்க. அப்படி ஒருவேளை இந்த மத நூல்கள் சொல்ற மாதிரி திருவள்ளுவர் நமக்கும் பல பிறவிகள் இருக்கிறதுனால இத நல்வினையோ தீவினையோ இது 2மே நம்மளை
நம்மளை வந்து கட்டுப்படுத்தக்கூடியதுதான். ஏன்னா மகாபாரதத்துல கூட நம்ம வந்து பார்க்கும் பொழுது இந்த கர்ணனுடைய செயல்பாடுகள் எல்லாம் ரொம்ப நல்ல செயல்பாடுகளாகத்தான் இருக்குது. ஆனா கடைசியில வந்து அவன் வந்து ஓ அவனை வந்து அர்ஜுனனுடைய அம்புகள் எல்லாம் வீசி அவன் வந்து மரண படுக்கைகளை இருக்கும்போது அவன் வந்து உயிர் வந்து அவனுக்கு வந்து பிரிய மாட்டேங்குது. இந்த உயிர் வந்து அப்படியே பிரியாம அவனோட அப்படியே நின்றுகிட்டு இருக்கு. அப்பதான் வந்தா அது என்னன்னு கேட்டா அவனுடைய நல்வினைகள்லாம் அவனுடைய உயிரை வந்து போக விட மாட்டுது. அது வந்து அவன் இங்கேயே கிடந்து இந்த உழண்டுகிட்டே இருக்கணும், இந்த துயரத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த ரீதியில தான் அந்த அவனுடைய உயிர் வந்து இன்னும் போகாம இருக்கு. அதுக்கு காரணம் அவன் செய்த நல்வினைகள். நான் படிக்கும் வந்து அந்த யுத்தத்துல வந்து அவன் வந்து சாக வேண்டியவன் தான். ஆனா அவனுடைய நல்வினைகள் ஆக நல்வினைகளும் வந்து ஒரு மனிதனை வந்து கட்டுப்படுத்துது. அவனை வந்து இந்த வாழ்க்கையில இருந்து அவனை வந்து வெளியேற்ற மாட்டேங்குது. அவனை உள்ளுக்குள்ளேயே தான் எனக்குள்ளேயே தான் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கு. அவன் வந்து ஒரு மோட்ச லோகத்தை அடைகிறது அப்படிங்கிற இந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு இதுக்கும் அவனால போக முடியாம அவன் இந்த இதுக்குள்ளேயே கட்டுப்பட்டு கிடக்கிறான். அப்பதான் உங்க எல்லாத்துக்கும் தெரியும் அந்த புண்ணியங்களை எல்லாம் கிருஷ்ணர் வந்து வாங்குறாரு. அதை உடனே அவனுடைய உயிர் பிரியுது. அப்ப இதே மாதிரி உள்ள இந்த மத புத்தகங்கள், மத நூல்கள் இவங்க சொல்ற மாதிரிதான் நம்ம திருவள்ளுவர் சொல்றாருன்னா அந்த மாதிரி வந்து அவர் அதை சொல்லலை. அவர் வந்து இருள் சேர் இருவினையும் சேரா அது வந்து நம்மளை வந்து சேர்ந்துகிட்டு நிக்காது. இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு எப்பம்னா இறைவன் அவன் வந்து பொருள் சேர்ந்த புகழுடையவன். எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படிங்கிற மாதிரி எல்லா புகழுமே இந்த உலகத்துல வந்து நமக்கு கிடையாது. நாம செய்யக்கூடிய எந்த செயலுமே நமக்கு கிடையாது. அது எல்லாமே ஏன்னா எது வந்து நாம வந்து இருந்து பார்த்து இருக்கிற அளவுக்கு எது இருக்கு, எந்த எது வந்து நிலை பெற்று இருக்கு, எது வந்து நீங்காம இருக்கு. ஆக இதுல வந்து அதெல்லாம் வந்து ஒண்ணு சொல்ல முடியாது. அப்ப அப்படி இருக்கும் பொழுது இந்த இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அதுதான் வந்துகிட்டு அந்த இறைவனுடைய புகழ் வந்து எப்பவுமே வந்து அதை நிலைத்து நிற்கக்கூடிய அந்த புகழை பற்றி சிந்திக்கக்கூடியது, அந்த புகழை நினைக்கக்கூடியது, அந்த புகழ்தான் உண்டு என்று அந்த இறைவனை பற்றி நினைப்பது. இதுதான் வேற வந்து எதுவும் கிடையாது. ஒன்னே ஒண்ணு நம்மளுடைய நிலையில வந்து நம்முடைய சிந்தனையில உள்ள வந்து அவனுடைய புகழ் அதையே நாம நினைத்திருக்கக்கூடிய அந்த இதுல இருக்கும் பொழுது அதை மட்டும் நாம நினைச்சா போதும். வேற எதையும் பத்தி நாம சிந்திக்காமல் இருக்கும் பொழுது நாம செய்யக்கூடிய நல்வினைகள் அல்லது தீவினைகள் இதுகள் எல்லாம் நம்மளை வந்து ஒட்டாது. எல்லாம் அது பாட்டுக்கு தனித்தனியா நிற்கும். மழை கோட்டை போட்டாச்சுன்னா மழையில தண்ணி நம்ம உள்ளுக்குள்ள நினையாம எல்லாமே விலகி போற மாதிரி எல்லாமே அப்படியே அப்படியே அந்த பக்கம் அப்படி போயிடும். நம்ம கிட்ட வந்துகிட்டு எதுவும் வந்து சேராது. அது எப்போ சேராது அப்படின்னா அந்த மலை கோட்டு மாதிரி இந்த இறைவனுடைய புகழை வந்து நாம வந்து அணிஞ்சிருக்கணும். அது அப்படி செய்யும் பொழுது வேற எந்த விதமான இந்த இருவினைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த நல்லது கெட்டது, இந்த நல்லது கெட்டது அப்படிங்கிறது வந்து நாம கூட என்ன நல்ல வினைகள் செய்தா என்னையா நல்லது தானே அப்படின்னு சொன்னா
இது எதுவுமே இந்த உலகத்துல நிலை பெறக்கூடியது ஒன்றும் இல்லை, நிலையானது ஒன்றும் இல்லை. நிலையானது ஒன்றே ஒன்று, அது இறைவனுடைய அந்த புகழ். அது அது எப்படியோ உள்ள ஒரு எண்ணம். அது இந்த உள்ளத்துக்கு உள்ள இருந்து நாம சிந்திக்கக்கூடியது. நாம நல்லதுன்னு சிந்திச்சு, அந்த இறைவன் இப்படிப்பட்ட ஒண்ணு நினைச்சு, இப்படி இருக்கக்கூடிய அந்த எண்ணம் அது. இதுதான் நமக்கு உண்டே ஒழிய, மற்றபடி எதுவுமே நிலைச்சு நிற்கக்கூடியது இல்ல. அதனாலதான் இந்த நல்லது கெட்டதுங்கிற இந்த இரண்டுமே நாம இதுகள் எல்லாம் நம்மள கூடவே வரணும்னு சொன்னா எங்க கூட்டு போறது நல்ல வினைகளை? அல்லனா கெட்ட வினைகளை எங்க கூட்டு போறது? எதுவும் பின்னால வர்றது இல்ல. எல்லாம் இந்த உலகத்துல அப்படி அப்படியே எல்லாமே எல்லாம் சேராத ஒன்றுதான். அந்த சேராத ஒன்றுல சேரக்கூடிய ஒன்றை நினைக்கும் பொழுதுதான் இந்த சேராத ஒண்ணு சேர்ந்திருக்குன்னு நாம நம்பிக்கிட்டு இருந்தோம்னா அது தொல்லை. அதுதான் நமக்கு வரக்கூடிய இடும்பைகளுக்கு எல்லாத்துக்குமே காரணம். இது எல்லாமே ரியல். நாம செய்யக்கூடிய அட்டூழியங்கள், கொலைகள், கொள்ளைகள், இது எல்லாமே நம்மளோட இருக்கும். இல்ல நாம செய்யக்கூடிய நன்கொடைகள், மக்களுக்காக பாடுபடக்கூடிய தன்மைகள், இது எல்லாமே நம்மளோட கூடவே இருக்கும் அப்படிங்கிறதுன்னு சொல்லி இந்த இதுகளை எல்லாம் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு இந்த இதுகளை நாம அப்படி யோசிக்கவே ஒழிய, மற்றபடி இதுகள் எல்லாம் எதுவும் நிலைக்கக்கூடிய எந்த இதுவும் இல்லை. நிலைக்கக்கூடியது ஒன்றே ஒன்று என்னவென்றால், அது அந்த இறைவனுடைய அந்த புகழ், இறைவனை பற்றிய அந்த சிந்தனை. அந்த இறைவன் யார் என்றால் நம் உள்ளத்துள்ளே இருக்கக்கூடியவன் தான், வேறு எங்கேயும் இல்லை. இந்த நல்லது கெட்டது இவங்களை எல்லாம் உண்மையிலேயே இவர்கள் எல்லாம் இருப்பது போல் நாம் நினைத்து கொண்டு நாம் அதுகளை செய்து கொண்டுதான் நமக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும். நம்மளை தொல்லை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். இல்ல நாம நல்ல காரியங்களை செய்தோம்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிட்டு அந்த இதுகளையும் நம்ம செய்துக்கிட்டு தான் இருப்போம். கெட்ட காரியங்களை செய்து அதுக்கும் பெருமைப்படுவோம். ஆக இந்த இரண்டுமே நம்மளை எப்பவும் இந்த உலகத்திற்கு உள்ளேயே ஆழ்த்தி கொண்டிருக்கும். இந்த இதுகளை எல்லாம், ஆனா இதுகள் எதுவும் நம்மளை சேராமல், இதுகள் எதுவும் நம்மளை சேராமல் இருக்க வேண்டும் என்றால், எதை நாம் சேர்த்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த இறைவனுடைய புகழைத்தான் நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். மீண்டும் அடுத்து இன்னொரு குரலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.